ஹலோங்க, கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யா வேணுனே அபிராமியோட மனசை கலைக்கிறதுக்காக கார்த்திகை வேலை செய்கிற வீடியோவை காட்டுறாங்க. அதே மாதிரி அபிராமி ரொம்ப கண் கலங்கி மனசு உடஞ்சிடுறாங்க. நான் கார்த்திகை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. அங்கே வந்து கார்த்திக் வந்து மிஷின் எல்லாம் தொடச்சிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே அருணும் ஆனந்தும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி அங்கே போயிடுறாங்க. கார்த்திக் அப்படி வேலை செய்கிறத பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சிடுறாங்க. முதல்ல வந்துட்டு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு நல்லா கெத்தாக மாசா கார்த்திக் நடந்து வர்ற மாதிரி எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, நம்ம சொன்ன வார்த்தைக்காக தானே, நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தனாட்டி கார்த்திக் இந்த முடிவு எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா அப்படின்னு நினச்சி ரொம்ப கண் கலங்கி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்தம் அதை பார்த்துடுறாரு அபிராமி வர்றதை. அப்போ வந்துட்டு கார்த்திக் நல்லா தொடச்சிட்டு இருக்கும்போது கையில் வந்துட்டு ஒரு மிஷினோட இது பட்டு கையில் ரத்தம் வந்துடுது. அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அபிராமி மனசு கேட்காம கார்த்தி அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. அங்கே போயிட்டு ரத்தமாக போயிட்டு இருக்கு. அம்மா ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கார்த்தி இது பார்த்து வேலை செய்யக்கூடாதா, இங்கே பாரு எவ்வளோ ரத்தம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாரியை கிழிச்சு கட்டுறாங்க. கார்த்திக் வந்துட்டு இல்லைம்மா ஒன்றும் பெரிய காயம் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரத்தம் எப்படி போயிட்டு இருக்கு, பெரிய காயலன்னு சொல்றிய கார்த்தி, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. அம்மா கிளம்புங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்து வேலை செஞ்சுக்கிறேன், நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒர்க்லேருந்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனது வேறு ஏதோ பிரச்சனை பண்ணுவான். ஸோ வந்துட்டு நான் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமியும் இல்லைப்பா இதெல்லாம் நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு வேலை செஞ்சு அதை முழுசாக மனசார செய்யணும், அதில் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம தெளிவாக நின்று பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அதுவும் இல்லாமல் நான் படுற கஷ்டத்தை மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க, அங்கே அண்ணி மீனாட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க படுற கஷ்டத்தை விடவா நான் பட்டுறேன், அப்படி கிடையவே கிடையாதுமா, இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும், ஆனந்தையும் மீனாட்சியனையும் நான் சேர்த்து வைக்கணும், அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள், அதுக்காக நான் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன், நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. அப்போ உடனே அபிராமிக்கு அது புரியுது. இல்லைப்பா இந்த வீடியோ காமிச்சாங்க, அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரியலையா, இது ஒரு சதி வேலைம்மா, இந்த மாதிரி நீங்கள் என்னை டைவர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த போட்டியிலேருந்து நான் தோற்றுருவேன், அதனால் அவங்க எல்லாரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக நடக்காதுமா, அதுக்கு நீங்களும் உடந்தையாக போயிடாதீங்க, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து என்னையும் கொஞ்சம் தெளிவாக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு. அபிராமியும் ஆமாப்பா மீனாட்சி படுற கஷ்டத்தை வந்து என்னால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, கண்டிப்பாக அவளுக்காகனாச்சும் நீ இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும், ஆனந்தையும் மீனாட்சியும் சேர்த்து வச்சே ஆகணும், அந்த ரியோவை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து வந்துட்டு ஆனந்தும் அருணும் அதை பார்த்துக்கிறாங்க. ஆனந்த் வந்து பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அருண் வந்து பாத்தியா ஆனந்த், கார்த்திக் வந்து அம்மாவையும் சமாளித்து அனுப்பிட்டான், கண்டிப்பாக கார்த்திகை வந்து நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா பார்த்தியா 30 நாள் குடுகுடுன்னு பாதி ஓடிடுச்சு, எனக்கு என்னமோ கார்த்தி இது எல்லாமே ஈஸியாக சமாளித்து இந்த போட்டியில் ஜெயிச்சிருவான்னு தான் தோணுது, நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து உன்னோட பேரையும் கெடுத்துக்காதா அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனந்துக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்னது நம்ம என்ன பிளான் போட்டாலும் இவனை வந்து மடக்கவே முடியலையே, ஒருவேளை இவன் ஜெயிச்சிருவானா, கண்டிப்பாக விடக்கூடாது, இந்த கொஞ்ச நாளில் நம்ம ஏதாச்சும் தெளிவான ஒரு பிளான் போட்டோம் இவனை சீக்கிரம் துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஆனந்த் வீட்டில் ரியா ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே கம்பெனியில் ஆனந்த் ஒரு பக்கம் பிளான் போட்டு கார்த்திகை வந்து துரத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் வந்து எல்லாத்துலேயுமே மாஸ்க் காட்டிட்டு எல்லாத்தையும் சமாளித்து வந்துட்டு இருக்காரு. அபிராமியும் கார்த்திக் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு நம்ம பையன் ஜெயிக்கணும், மீனாட்சி வந்து இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும், நம்ம பையன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு கம்பெனிலேருந்து சாதுவாக போயிடுறாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல். அபிராமி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கார்த்திக் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல அபிராமி, கார்த்திக் நம்ம பையன் கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளித்து ஜெயிச்சு வருவான், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு அவரும் ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காரு. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. மது ஆனந்த் கிட்ட சொன்னதை பற்றி ஆனந்த் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமே இருக்காரு. ரியா கிட்ட நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்காரு. இதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். இன்னும் கார்த்தி என்ன மாதிரிலாம் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவார், இன்னும் இந்த ரியா ஐஸ்வர்யா ஆனந்தெல்லாம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்கமிங் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள்.